புதிர் தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஜியு போப் பிறந்த நாடு எது? பிரான்ஸ். ஜியு போப் பிறந்த நாடு எது? பிரான்ஸ். ஜியு போப் தமிழகம் வந்தடைய காரணம், எதுக்காக தமிழகம் வந்திருக்காரு அப்படின்னா சமய பரப்புதலுக்காக அவர் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஜியு போப் முதலில் சமய பணி செய்த இடம் எது அப்படின்னா சாந்தோம். போப்பையார் 1842 இருந்து 1849 வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய இடம் எது அப்படின்னா சாயர்புரம். ஜியு போப் மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னா திருக்குறள், திருவாசகம், நாலடியார். இந்த மூணுமே அவர் மொழிபெயர்த்த நூல்கள் தான். அப்போ ஆன்சர் என்ன வரணும்? இவை அனைத்தும் சரி. ஜியு போப்பின் தமையனார் பெயர் என்ன அப்படின்னா ஹென்றி. ஜார்ஜ் யூக்லோ போப் டேஸ் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ஜியு போப். ஜியு போப் பிறந்த ஆண்டு எது? 1820. தமிழ் செய்யுள் கலம்பகம் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து ஜியு போப் வெளியிட்ட ஆண்டு எது? 1886. தனது கல்லறையில் தனது மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத செய்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஜியு போப் திருவாசகத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு 1900. வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா மதுரை சுப்ரதீப கவிராயர். வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது அப்படின்னா இத்தாலி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எதுனா ஞானோபதேசம், சதுரகாதி, பரமார்த்த குறுக்கதை. இது எல்லாமே அவர் இயற்றிய நூல் தான். அப்போ இவை அனைத்தும் சரி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழில் எழுத்து சீரமைப்பு செய்த மேலை நாட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதலில் சிறுகதை நூல் எது அப்படின்னா பரமார்த்த குறுக்கதை. வீரமாமுனிவர் அறிந்திருந்த மொழி எது அப்படின்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இது எல்லாமே அவருக்கு அறிந்திருந்த மொழி தான். இப்போ இவை அனைத்தும் சரிதான் ஆன்சர். தமிழ் அகராதியின் தந்தை எனப்படுபவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் படைத்த தமிழ் காப்பியம் என்னன்னா சீராபுராணம். குட்டி தொல்காப்பியம் எனப்படும் நூல் எதுனா தொன்னூல் விளக்கம். திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். கீழ்கண்டவற்றில் வீரமாமுனிவர் படைத்த நூல் எது அப்படின்னா சித்தேரியம்மன் அம்மானை, தமிழ் செய்யுள் தொகை, அன்னை அழுங்கல் அந்தாதி. இவை அனைத்தும் சரி. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.